வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபிஸில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அனிமிக்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரைஸை வீக்லி ட்வைஸ் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஒரு கட்டு கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி தழையை அரைக்காமல் அப்படியே நம்ம செய்ய போகிறதுனால உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக நறுக்க முடியுமோ அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படியே நம்மளோட அந்த ரைஸில் இருக்கும். இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சாதமாக உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம். தண்டில் தான் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் அதையும் நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ எங்கள் அப்பா நறுக்கிட்டு இருக்காரு. தாளிப்புக்கு தேவையானதை பார்க்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகா. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னா இன்னும் கூட அந்த வரமிளகாவை 2-3 சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, பெருங்காயம். இது இல்லாமல் நான் எண்ணெய் எடுத்திருக்கேன், கடலெண்ணெய். வரமிளகா 3 எடுத்ததுனால நான் இதில் பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பழுத்த மிளகா, ஏன்னா கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. 1/2 இன்ச் துண்டு இஞ்சியை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நடுவில் கடிப்படும் போது. 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெயில் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடிச்சதும் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தாளிப்பு சாமான் எல்லாமே வறுபட்டதும் மல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷம் இந்த சூட்லேயே நல்லா வதங்கிடும். அது தண்டலாமல் ரொம்ப சாஃப்டாகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கலரும் அதே மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா கமகமன் வாசனை வர ஆரம்பிச்சிரும் இது வதக்கும் போதே. 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 அழகு சாதம் உதிரி உதிரியாக வடித்து உப்பு சேர்த்து வதக்கினதையும் சேர்த்துடலாம். ஜென்டலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு நீங்கள் சேர்க்குற பச்சை மிளகாவும் வரமிளகாவும் தான் காரம், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸ் இது. மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கொத்தமல்லி சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயாச்சு. உப்பு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு பர்ஃபெக்ட் ரெசிபியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, தைராய்ட் பேஷண்ட்ஸ் யார் வேணாலும் இதை சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. கண்டினியூஸாக ஒரு 3 months சாப்பிடுங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த கொத்தமல்லி சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்ரோ ரெசிபிஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்.